இஃப் சீக்கன் தீட்டா பிளஸ் tan தீட்டா டிவைடட் பை சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா. நமக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா கொசிகன் தீட்டா என்ன அப்படிங்கிறது கேக்குறாங்க. சரிங்களா? கொசிகன் தீட்டா என்ன அப்படிங்கிறது கேக்குறாங்க. சரிங்களா? சரி, சால்வ் பண்ணலாமா? ஓகே. சோ என்ன அப்படின்னா நமக்கு இதுல ஒரு முக்கியமான இது இருக்கு. நம்ம ஃபார்முலா செஷன்ஸ் நான் சொல்லியிருப்பேன். சீக்கன் தீட்டா பிளஸ் tan தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா என்ன இருக்கும்? 1 பை எக்ஸ் இருக்கும். சரியா? நத்திங் பட் நம்ம அப்படி சால்வ் பண்ணலாம். 1 பை காஸ் தீட்டா நான் என்ன பண்றேன்? சீக்கன் தீட்டாவை அப்படி எழுதிக்கிறேன். பிளஸ் tan தீட்டாவை என்ன பண்றேன் அப்படின்னா sin தீட்டா பை காஸ் தீட்டா அதே மாதிரி டிவைடட் பை 1 பை காஸ் தீட்டா மைனஸ் sin தீட்டா பை காஸ் தீட்டா which is equal to எனக்கு கணப்பா காஸ் தீட்டா சேமா தானே இருக்கு சார். அப்ப இங்க எழுதிக்கிறேன் which is equal to காஸ் தீட்டா சேமா இருக்கனால எனக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 1 plus sin தீட்டா divided by 1 minus sin தீட்டா அப்படின்னு கிடைக்குமா? 1 plus sin theta divided by 1 minus sin theta which is equal to என்னப்பா இருக்கு நமக்கு 7 by 4. क्वेश्चनல கொடுத்திருக்காங்களா? அப்ப நான் 4 ஐயும் 7 ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்ப பண்ணா எனக்கு என்னப்பா வரும்? 4 plus 4 sin theta which is equal to 7 minus 7 sin theta. சரிங்களா? அப்ப எனக்கு என்ன வரும் அப்படின்னா 11 sin theta which is equal to 7 minus 4 3. அப்ப sin theta which is equal to 3 by 11 கிடைக்கும். சரிங்களா? sin theta is equal to 3 by 11. சரியா? பட் நமக்கு என்ன கேக்குறாங்க क्वेश्चनல cosecant theta எனக்கு என்னப்பா? nothing but 1 by sin theta. அப்ப எனக்கு என்னப்பா ஆன்சர்? 3 by 11ங்கிறது ரெசிப்ரோக்கலா போட போறேன். அப்ப எனக்கு என்ன ஆன்சர் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 11 by 3.